நம்ம தமிழ் படங்கள கன்னடத்துல ரீமேக் பண்றப்போ சொதப்பி வைக்கிறாங்க. இவ்வளோ கேவலமாக்கி வைக்கிறாங்க. அதுவும் தளபதி மாரியான கிளாசிக் படத்தெல்லாம் கன்னடத்துல வந்து ரொம்ப மோசமாக்கி வைக்கிறாங்க அப்படின்ற மாரி பல்வேறு ட்ரால்ஸ், மீம்ஸ்லாம் வந்து பார்க்க முடிஞ்சுது. அஃப்கோர்ஸ் அதுல நெறைய படங்கள் வந்து அவங்க சொதப்பி தான் வச்சிருக்காங்க. பட் கன்னடத்துல சூப்பரா இருந்த படங்கள நம்ம எந்தெந்த மாரிலாம் சொதப்பியிருக்கோம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குல்ல. ஸோ அத பத்தி ஒரு வீடியோ பண்ணலான்னு தோணுச்சு. ஸோ திஸ் இஸ் சினி ஜிபிடி. இதுல படம் இந்த படத்த பார்த்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு இந்த வீடியோவே பண்ணணும்னு தோணுச்சு. ஆக்சுவலா இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி எனக்கு தோணுன விஷயம் அது. அடாவடி பை சத்யராஜ். இந்த படம் கன்னடத்துல பயங்கர கிளாசிக் படமான உபேந்திராவோட ஏ படத்தோட ரீமேக்கு. நீங்க ஏ படத்த பார்த்துருந்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும் இந்த படம் வந்து எந்த அளவுக்கு அந்த படத்த சொதப்பியிருக்காங்க அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படியான ஒரு கிளாசிக் படத்த அவங்க டச் பண்ணியிருக்கவே கூடாது இங்க. அண்ட் அப்படி டச் பண்ணியிருந்தாலும் அதுக்கேத்த ஆர்டிஸ்ட்ட கொஞ்சம் போட்டுருக்கலாம். ஏன்னா சத்யராஜ் வந்து அவரோட ரொம்ப லேட்டர் பீரியட்ல இந்த படத்துல நடிச்சிருப்பாரு. அதனால அவரோட வயசுக்கும், அவரோட அந்த ஹேர் ஸ்டைலு இது எதுவுமே இந்த படத்துல வந்து ஒத்து போயிருக்கவே இருக்காது. அண்ட் இந்த படத்தோட சாங்ஸு, ஏ படத்தோட சாங்ஸ்லாம் வந்து அப்ப பயங்கர ஹிட்டு. ரொம்ப சூப்பரா இருக்கும் இப்ப கேட்கிறப்பயும். ஆனா இந்த படத்தோட சாங்ஸ்லாம் வந்து ரொம்ப மோசமா இருக்கும். அண்ட் மேக்கிங்காவுமே வந்து ரொம்ப அமெச்சூரா பண்ணியிருப்பாங்க. ஒய்ஜி மகேந்திரன் சத்யராஜுக்கு வந்து அப்பாவாலாம் நடிச்சிருப்பாரு. இந்த மாதிரிலாம் விஷயம்லாம் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கும். ஸோ இதுதான் முதல் படம். அடுத்தது 10 தல. பல பேருக்கு இந்த படம் வந்து புடிச்சு போயிருக்கலாம். 10 தல நல்லா தானே எடுத்திருந்தாங்க அப்படின்னு சில பேருக்கு. அண்ட் சில பேருக்கு இந்த படம் வந்து ரொம்ப சுமாரான படமா இருந்திருக்கலாம். ஜஸ்ட் அனதர் கமர்ஷியல் படமா தெரிஞ்சிருக்கலாம். ஆனா இந்த படத்தோட ஒரிஜினலான மஃப்டி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து தெரியும். இந்த படம் எவ்வளோ ஒரு நல்ல சோர்ஸ்லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு படம்னு. அண்ட் மஃப்டி படத்துலயுமே நெறையா அதுலயும் குறைலாம் இல்லாமலாம் இல்ல. அதுல தேவையில்லாத காமெடி ட்ராக், ஹீரோயின் ட்ராக்லாம் வந்து இருக்கும். பட் இருந்தாலும் அந்த ஒரிஜினல் கேரக்டர் இருக்குல்ல, இந்த பைரத்தி நகல்ங்கிற கேரக்டர அவங்க டிசைன் பண்ண விதம் அண்ட் அதுக்கான ஆர்டிஸ்ட்டா சிவராஜ்குமார அவங்க வச்சது. ஏன்னா சிவராஜ்குமார் மாரியான ஒரு ஆளு, அவரோட வயசு, அவரோட மெச்சூரிட்டி இதெல்லாம் அந்த ரோலுக்கு வந்து பயங்கரமா பொருந்தி போயிருக்கும். அண்ட் பைரத்தி நகல் பேசவே மாட்டாரு மஃப்டில. 10 டேல நம்ம எஸ்டிஆர் என்ன பண்ணாருங்கிறத நீங்களே பார்த்துருப்பீங்க. அண்ட் அந்த படத்துல சில விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப மோசமா இருந்துச்சுல்ல. அதெல்லாம் வந்து கொஞ்சம் இங்க பெட்டர் பண்ணவே ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஆனா அந்த படத்துல எதெல்லாம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சோ, அதெல்லாம் இங்க சுமாரா கூட இல்ல அப்படிங்கிறது தான் நம்ம கூற்று. அடுத்த படம் ரெய்டு. விக்ரம் பிரபு நடிச்ச மற்றொரு திரைப்படம். இந்த படம் கன்னடத்துல வெளியாகி சூப்பர் ஹிட் ஆன டகரு படத்தோட ரீமேக்கு. அண்ட் அகைன் சிவராஜ்குமார் நடிச்ச இன்னொரு படம் இது. ஆக்சுவலா அந்த டகரு படத்தோட பலமே என்ன தெரியுமா? ஸ்க்ரீன் பிளே தான். அது ஒரு நார்மலான ஒரு ஸ்டோரி தான். ஆனா ஸ்க்ரீன் பிளேவ நான் லீனியரா போட்டு அது ரொம்ப சூப்பரா படைச்சிருப்பாங்க. ஆனா அத மறுபடியும் தமிழ்ல ரீமேக் பண்ணக்கூடிய வேல்யூ கொண்ட ஒரு படம்லாம் டகரு கிடையாது. ஏன்னா டகரு அப்ப ரிலீஸ் ஆனப்போ அந்த ஸ்க்ரீன் பிளே வந்து புதுசா இருந்துச்சு. அண்ட் சிவராஜ்குமாரோட ஸ்டார்டமு அண்ட் அவரை இந்த மாதிரியான ஒரு புது ஸ்க்ரீன் பிளேக்குள்ள பார்க்குறது ரொம்ப சூப்பரா இருக்கும். அண்ட் சில விஷயங்கள் அதில ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருந்தது. ஆனா இந்த படத்துல அத விட வேற ஏதாவது ஒரு விஷயத்த ஃப்ரெஷ்ஷா ட்ரை பண்ணியிருக்கலாம் அந்த ஸ்க்ரீன் பிளேக்கு. ஆனா எதுவுமே ட்ரை பண்ணாம இன்னும் குறிப்பா சொல்லப்போனா, இந்த படத்தோட டயலாக்ஸ்லாம் வந்து முத்தையா எழுதியிருப்பாரு. அதெல்லாம் வந்து பயங்கர கிரிஞ்சா இருக்கும். பயங்கர கிளீஷேவா இருக்கும் டயலாக்லாம் வந்து நம்ம கேட்கறதுக்கே. ஸோ அந்த படத்தோட ஒரு ஒஸ்ட் ரீமேக்கா நான் ரெய்ட பார்க்குறேன். அடுத்த படம் பரட்டை என்கிற அழகு சுந்தரம். இந்த படம் கன்னடத்துல வெளியான மற்றொரு கிளாசிக் படமான ஜோகி படத்தோட ரீமேக்கு. அண்ட் இந்த படம் வந்து பல இடங்கள்ல ஓரளவுக்கு டீசென்ட்டாவே அத போர்ட்ரை பண்ண ட்ரை பண்ணியிருந்தாலும், அந்த கிளாசிக் தன்மை இருக்குல்ல, ஜோகியில இருக்கிற ஒரு கிளாசிக் தன்மை. ஏன்னா ஜோகி வந்து அவர் சிவராஜ்குமாரோட ஃபிலிமோகிராஃபில ஒன் ஆஃப் தி கிளாசிக் ஃபிலிம் அது. அத இங்க தனுஷ் வச்சு பண்றப்போ, தனுஷ் வந்து அதுக்குள்ள சரியா போய் ஃபிட் இன் ஆகலையோ அப்படிங்கிறது நமக்கு தோணுச்சு. இன்கேஸ் நம்ம வந்து ஜோகி படத்த பார்க்காம இருந்திருந்தோம்னா, கண்டிப்பா பரட்டை என்கிற அழகு சுந்தரம் அவ்வளவு மோசமான ரீமேக்கா தெரியுமான்னு தெரியல. ஏன்னா சின்ன வயசுல பார்த்தது நானு. அப்போ வந்து ஓரளவு ஓகே அப்படின்ற மாரி தான் தெரியும். ஆனா ஜோகி வந்து பயங்கர கிளாசிக் தன்மை கொண்ட ஒரு படமா இருக்கும். ஸோ அந்த படத்த பார்த்துட்டு இந்த பரட்டைங்கிற அழகு சுந்தரம் படத்த பார்க்குறப்போ, கொஞ்சம் வேரியேஷன் நமக்கு தெரியும்.